சர்வம் முருகார்ப்பணம். பரணி ஆஷா டிப்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. அப்போ தான் தினமுறை வீடியோ உங்களால் பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, நம்ம வந்து வரிசையாக ஜோதிடத்தை பற்றி கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். அது இன்னைக்கு நம்ம 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடம் வந்து அதிக முக்கியத்துவமானது. ஏன்னா நமக்கு வரப்போகிற கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் இருக்கும், திருமணம் ஆகாதவங்களுக்கு. அதை வந்து இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். திருமணம் ஆனவங்களுக்கு நம்ம குடும்ப வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இருப்பாங்க, அதையும் இதை வச்சு பார்க்க முடியும். அதனால அந்த 7ஆம் பாவங்கிறது மனிதர்களுக்கு ரொம்பவே முக்கியமான பாவம். நிறைய பேர் நம்ம ஃபேஸ்புக்லயும் சரி, எல்லா யூடியூப்லயும் சரி, எல்லாம் போடுறதும் இந்த மனைவி எனக்கு எப்போ திருமணம் ஆகும், இந்த மாதிரி தான் நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த 7ஆம் பாவம் வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக உள்ளது. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சொல்றேன், வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். 7ஆம் வீட்டுக்கு வந்து பல காரத்தும் உண்டு. சரிங்களா? அதாவது விவாகம் அப்படிங்கிற திருமணம்ங்கிறது ரொம்ப முக்கியம். 7ஆம் வீட்டை வந்து கலஸ்திரத்தானம் தான் சொல்லுவாங்க. சரி, நம்ம இப்போ வந்து திருமணத்தை பத்தி என்னன்னு பார்ப்போம். அதை வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, திருமணம் என்பது சட்டப்பூர்வமான பிணைப்பு. அதாவது கணவன் மனைவி என்ற சட்டப்பூர்வமான பிணைப்பு தான் திருமணம். இந்த சட்டப்பூர்வமான பிணைப்பை காட்டக்கூடிய வீடு தான் 7ஆம் வீடு. இந்த திருமணத்தால ஒரு பந்தத்துல குடும்பத்துல வந்து ஒரு நபர் கூடுறாரு. ஒருவராக இருந்தவர் மனைவியால் இருவராக. அப்போ இந்த நபர் அதிகரிப்பதை குறிக்கக்கூடிய வீடு 2ஆம் வீடு. ஏன்னா 2ஆம் வீடு குடும்பஸ்தானம். நம்ம வந்து வரிசையை பார்த்துட்டு வரணும், நீங்களை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 2ஆம் வீடு பத்தி நம்ம பேசியிருக்கோம். அந்த தம்பதியினர் திருமணத்தை கூடி மகிழ்ந்து, அந்த தமிழ் கூடுதல் மகிழ்வு, அதிக சந்தோஷம், இதை வந்து குறிக்கக்கூடியது 11ஆம் வீடு. இப்போ 2, 7, 11 இந்த வீட்டை குறிக்க வேண்டிய கிரகங்கள் தசாபதி காலத்துல தான் ஒருவருக்கு திருமணங்கிறது நடக்கும். சரிங்களா? சரி, திருமணத்தை பத்தி இன்னும் விரிவா பார்க்கலாம். நமது கிரகங்கள் ஒவ்வொரு திருமணமும் அதாவது சின்ன சின்ன கிரக சேர்க்கைங்கிறது ஒண்ணு இருக்கு. இதுல வந்து நிறைய கிரக சேர்க்கைகள் இருக்கு. நம்ம வந்து ஒரு சில கிரக சேர்க்கைகள் பார்க்கலாம். சுக்கிரனும் சந்திரனும் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம் இதுல இருந்தா அவங்களுக்கு வந்து திருமண பாக்கியங்கிறது கண்டிப்பா உண்டுன்னு சொல்லி ஒரு இது. 7ஆம் வீட்டு அதிபதியும் மேற்கொண்டு நம்ம சொல்லலாம், கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம் இதுல ஏதாவது ஒரு வீட்டுல இருந்தாலும் அவங்களுக்கு திருமண பாக்கியங்கிறது கண்டிப்பா உண்டு. குரு அல்லது சுக்கிரன் 2 அல்லது 7ஆம் வீடோ இல்ல 11ஆம் வீட்டிலோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் திருமணம் என்கிறது கண்டிப்பா நடக்கும். லக்னாதிபதியும் 7 கூடியவனும் சேர்ந்து இருந்தாலும் அவங்களுக்கும் திருமணங்கிறது கண்டிப்பா நடக்கும். சுப கிரகங்கள் சொல்லக்கூடிய கிரகங்கள் வந்து 2, 7, 11 இருந்தாலும் அவங்களுக்கு திருமணங்கிறது கண்டிப்பா நடக்கும். இப்ப நம்ம சொல்றது வந்து சில சேர்க்கை, இன்னும் இதுல இல்லை அப்படின்னு சொல்லி கண்டி திருமணம் இல்லைன்னு இல்லை, ஏகப்பட்ட கிரக சேர்க்கைகள் இருக்கு. நம்ம அதையெல்லாம் ஃபுல்லா பார்த்தோம்னா நமக்கு அந்த ஒரு வீடியோவே போட முடியாது. அதனால சில இதை மட்டும் நம்ம பார்த்தோம். 2, 7, 11 நல்ல கிரகங்கள் இருந்ததுன்னா நல்லவன் சேர்க்கை தான் திருமணம் என்பது அவரது உறுதி. சரி, திருமணம் தாமதம் ஆகுதுலாம், அதுக்குண்டான காரணங்களா பார்க்கலாம். சனி 1 அல்லது 5ல இருந்து 7ஆம் வீட்டுல இருந்தாலும், சனி லக்னத்துல இருந்தாலும், இல்லை 7ஆம் பார்வை 7ஆம் வீட்டை பார்த்தாலும் அவங்களுக்கு திருமணங்கிறது கண்டிப்பா தாமதப்படும். ஏன்னா சனி வந்து எல்லாத்தையுமே தாமதப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். அது வந்து 7ஆம் வீட்டை பார்ப்பது என்பது கண்டிப்பா தாமதப்படுது. 5ஆம் வீட்டுல சனி இருந்தா அவருக்கு வந்து திருமணத்துக்கு உண்டான வீடுகளும் 2, 7, 11 வீட்டை பார்ப்பாரு. ஆகவே திருமணம் தாமதம் ஆகும். சனி வந்து கலத்திரத்தனமான 7ஆம் வீட்டுல இருந்தாலும் திருமணம் தாமதம் ஆகும். கலஸ்திரத்தனமான 7ஆம் வீட்டுல ராகு, செவ்வாய் போன்ற பாவகிரகங்கள் இருக்கவும் திருமணத்தை தாமதப்படுத்தும். இதை தவிர 7ஆம் வீட்டை விட்டு செல்லக்கூடிய பயணத்தை குறிக்கக்கூடிய 3ஆம் வீடு குறுகிய பயணத்தை குறிக்கும். 9ஆம் வீடு நீண்ட பயணத்தை குறிக்குங்களா? 7ஆம் வீட்டு விட்டு செல்லும் பயணத்தை குறிக்கிறது. சரிங்களா? 7ஆம் வீடு வீட்டை விட்டு செல்லும் பயணத்தை குறிக்கும். இன்னும் விளக்கமா சொல்லலாம், ஒரு சென்னையில இருந்து டெல்லி சென்றார்னு வச்சுக்கோங்க, இந்த பயணத்தை வந்து 3ஆம் வீடு குறிக்கும். 9ஆம் வீடு வந்து சொந்த வீட்டுல இருந்து இடம் பெயர்றது குறிக்கும். சரிங்களா? நீண்ட தூர பயணத்தை குறிக்கக்கூடியது. இதை வந்து நம்ம ஏற்கனவே 3, 7, 9 நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? 7ஆம் வீடு சம்மந்தப்பட்டதா சொல்லி ஊர் ஊரா தெய்வ தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு அவருக்கு. சரிங்களா? அதுமாதிரி 7ஆம் வீடு வந்து மாரகத்தையும் குறிக்குது. நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிருக்கோம். சரஸ்திர உபய வீட்டுல வந்து மாரகம் வீடும் 7ஆம் வீடு வரும். சரிங்களா? அதை வந்து தெரியாதாங்க, அந்த சரஸ்திர வீடை பத்தி போட்டிருக்கோம், அதுல போய் பாருங்க. அப்படின்னா உங்களுக்கு தெளிவா புரியும். 7ஆம் வீட்டின் அதிபதி திசையை வந்து மாரகத்தை கொடுத்து ஆயுளம் முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சரிங்களா? 7 உள்ள கிரகங்கள் திசையை தான் புத்தியை நடந்து கொண்டதான் அவருக்கு மரணத்தை கொடுக்கும். சரிங்களா? இதுவும் 7ஆம் வீட்டுக்கு வந்து இந்த அமைப்பு உண்டு. இது வந்து என் சரஸ்திரம் எந்த ராசிக்குள்ளங்கிறத நீங்க நம்ம அந்த போட்டிருக்க அந்த வீடியோல போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நான் வந்து ஷார்ட்டா சொல்ல முடியாது. அதுக்காக தனி வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன், அதில் போய் பார்த்து நீங்களும் ஆகலாம், ஜோதிடர் ஆகலாம், அது இருக்கு. சரி, இப்போ நம்ம வீடியோ போடலாம்.
7ஆம் வீட்டு அதிபதி வந்து ஒவ்வொரு வீட்டுல இருந்தா என்னென்ன பலன் செய்வாரு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்ப்போம். லக்கணத்துல வந்து 7ஆம் வீட்டு அதிபதி இருந்தாருன்னா, அவங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்ச ஒரு முகத்துல உள்ள பெண்ணை தான் பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். சரிங்களா? அவங்களுக்கு ரொம்ப பழக்கமான ஆளா தான் இருக்கணும். 2ஆம் வீட்டுல இருந்தா, நமது கணவன் அல்லது மனைவி மூலம் பண வரவுங்கிறது இருக்கு. பண வரவுல சொத்து வரணும், வேலையில இருந்து பணம் வரலாம். சரிங்களா? சொத்து தான் வேலையில இருந்து பணம் வந்தாலும் அதுக்கு இருக்கு. மனைவி மூலமாவோ கணவன் மூலமாவோ பணம் கிடைக்கும். சரிங்களா? இதுல வந்து பாவக்கிரகங்கள் பார்த்தாலோ சேர்ந்தாலோ ஒருத்தர் வந்து தவறான வழியில பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு வரும். உங்களுக்கு வரக்கூடிய அந்த மனைவியோ கணவனோ காசை வந்து பாவக்கிரகங்கள் பார்த்தா தவறான வழியில தான் வரும். சரி, இப்ப 7ஆம் வீட்டு அதிபதி 3ல இருந்தாருன்னா, இளைய சகோதரர் வெளிநாட்டுல இருப்பாங்க. பாவர்கள் சேர்க்கை இருந்தால் இளைய சகோதரர் கணவனோட அல்ல மனைவியோட தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கெட்ட அமைப்புங்கிறது இருக்கும். ஆனா இது வந்து இதை பற்றி மட்டும் சொல்ல முடியாது. மற்ற கிரகங்கள் பார்வையை பொறுத்து, சுவர்கள் பார்வையை பொறுத்தும், நட்சத்திர சார அதிபதியின் பார்வையை பொறுத்தும் மாறும். 4ல இருந்தாங்கன்னா சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை. ஜாதகர் நன்கு படிச்சிருப்பார். இல்லை 7ஆம் வீட்டு அதிபதி 4ல பேர் இருந்தாருன்னா இது இருக்கும். 7ஆம் வீட்டு அதிபதி 5ல பேர் இருந்தால் காதல் திருமணம் அமைய வாய்ப்பு அதிகம். நல்ல வசதியான இடத்துல தான் கணவனும் மனைவியும் உங்களுக்கு கிடைக்கும். 6ஆம் வீட்டுல இருந்தா 7ஆம் வீட்டு அதிபதி 6ல இருப்பது அவர் நல்லதல்ல. திருமண வாழ்க்கையை சந்தோஷமா வைக்கும். ஏன்னா 7ஆம் வீட்டிற்கு மறைவு ஸ்தானம் 6ஆம் வீடு. மாமன் மகள் அல்லது மகனை திருமணம் செய்து கொள்ளலாம் இவங்க வந்து. ஏன்னா 6ஆம் வீடு வந்து தாய்மாமன் இருக்கக்கூடியனால இவங்க வந்து மாமா வீட்டுல கல்யாணம் பண்றதுதான் பிரச்சனையே இல்லாது. அடுத்து 7ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டுல இருந்தாங்கன்னா கணவன் உள்ள மனைவி நல்ல விதமாக அமையும். நல்ல கேரக்டர் உள்ளவங்களா இருப்பாங்க. 7ஆம் வீட்டு அதிபதி குரு சுக்கரனாக இருந்து 8ஆம் வீட்டுல இருந்தா ஜாதகரை விட உயர்வான இடத்துல இருந்து பெண்ணோ அல்லது பையனோ கிடைக்கும். பொதுவாக திருமண வாழ்க்கை நன்றாக இருக்காது. ஏன்னா 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம் தான். ஆனா 7ஆம் வீட்டு அதிபதி குரு சுக்கரனாக இருந்து 8ஆம் வீட்டுல இருந்தாருன்னா இந்த இது உண்டு. சரிங்களா? 7ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டுல இருந்தா ஜாதகரோட தகப்பனா வெளிநாட்டுல இருக்கலாம். அல்லது ஜாதகருக்கு வெளிநாட்டு தொடர்பான ஒரு அதிர்ஷ்டங்கிறது அவருக்கு இருக்கும். 9ஆம் வீடு வெளிநாட்டு பயணத்தை குறிக்கும். அதனால 9ஆம் வீடு தர்மத்தையும் ஒரு நெறியான வாழ்க்கையும் குறிக்கிறதாகவே தெய்வ நம்பிக்கையுடன் மதத்துல பற்றுள்ள வாழ்க்கை தனியாக அமையும். இவருடைய கிடைக்கக்கூடிய கணவனும் மனைவியும் ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவனா இருப்பாங்க. சரி, 7ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டுல இருந்தாருன்னா ஜாதகர் வந்து வெளிநாட்டுல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பேரும் புகழும் இருக்கலாம். மிகுந்த நல்ல கௌரவத்துடன் கூடிய வாழ்க்கை துணை அமையும். வாழ்க்கை துணையால் வசதியும் கிடைக்கும். 7ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டுல இருந்தால் நல்ல பண வசதியுள்ள வாழ்க்கை துணை அமையும். இன்னும் சிலருக்கு அவர்கள் நண்பர்களே வாழ்க்கை துணையாக அமையும். எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, அதுக்கடுத்து மேரேஜ் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் 7ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டுல இருந்தா. அடுத்து 7ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டுல போய் இருக்காருன்னா வாழ்க்கை வந்து கசக்கும், சுகம் இருக்காது. ஏன்னா பொதுவா 7ஆம் வீட்டுல வந்து அதிபதி 9ஆம் வீட்டு அதிபதியோ நல்ல கிரகங்களும் இருக்குமானா வாழ்க்கை இனிக்கும். சரிங்களா? மனதுக்கு ஏற்ற தம்பதி கிடைக்கும். ஆனா அவருக்கு 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனும் பெண் ராசியில் இருக்குமானா அவருக்கும் மனதுக்கு ஏற்றபடி மனைவி அமையும். ஆனா 7ஆம் வீட்டு 12ஆம் வீட்டுல இருக்குதுங்கிறது வாழ்க்கையை கொஞ்சம் கசப்பாகும். சரிங்களா? 7ஆம் வீட்டுல சனி, ராகு, செவ்வாய் போன்ற பாவங்கள் இருப்பதுங்கிறது விரும்பத்தக்கதல்ல. ஒரு சாதகத்துல சனியும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலும் அதுக்கு புணர்ப்பு என்று பெயர். இது ஒரு தோஷம். இது கல்யாணம் ஆவதற்கு பல தடங்களை கொடுக்கும். சரிங்களா? சனியும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது நிச்சயம். ஆனால் திருமணங்கிறது பல தடங்கள் கொடுத்துருக்கும். ஆனால் திருமணம் நடக்கும். சரிங்களா? சனியும் புதனும் 7ஆம் வீட்டுல இருந்தா ஒரு விதவையோ அல்லது மனைவி இறந்த ஆண்மகனையோ வாழ்க்கை துணையரோ அமையதுக்கு வாய்ப்பு அதிகம். சனியும் புதனும் சேர்ந்திருக்கு. 7ஆம் வீட்டு வந்து பாவக்கிரகங்கள் பாதிக்கப்பட்டு அங்க புதன் இருக்குன்னா 2ஆம் தாரமா அமைய வாய்ப்பு அதிகம். பொதுவா 7ஆம் வீட்டுல 6ஆம் வீட்டு அதிபதியோ அல்லது 8ஆம் வீட்டு அதிபதியோ இருப்பதுங்கிறது அமைதியான வாழ்க்கைக்கு வந்து குந்தகம் விளைவிச்சிடும். சரிங்களா? அதை போல அது 6ஆம் வீட்டு அதிபதியும் 7ஆம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பிரியக்கூடிய வாழ்க்கை வந்து அவங்க ஒன்றா வாழாம பிரியக்கூடிய வாய்ப்புங்கிறது அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சண்டை சச்சரவுங்கிறது எப்பவும் இருந்துகிட்டே தான் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஜாதகத்தை சொல்லுங்களேன். கன்னியா லக்கணம், லக்கணத்துல சனியும் ராகுவும், 3ஆம் வீட்டுல விருச்சகத்துல சூரியனும் சுக்கிரனும் புதனும், 4ஆம் வீட்டுல செவ்வாய், 7ஆம் வீட்டுல குரு, 7ஆம் வீட்டில் சந்திரன், ராகு, 7ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டுல, 7ஆம் வீட்டுக்கு எதிர்மறையான பலன்கள் கொடுக்கும் வீடு அல்லவா? சரிங்களா? 6ஆம் வீடு. அப்போ 8ஆம் வீட்டில் அதிபதியான செவ்வாய் தனுசுல இருந்து 7ஆம் வீட்டை பாக்குறாருன்னா 6ஆம் வீட்டின் அதிபதியான சனி லக்கணத்துல இருந்து 7ஆம் வீட்டை பாக்குறாரு. 7ஆம் வீட்டுக்கு இவ்வளவு பாதகம் இருக்கு. அதாவது பாவக்கிரகங்கள் பாவம் வந்து அதிகமா 7ஆம் வீட்டுல இருக்குன்னா அவங்க வந்து கண்டிப்பா வாழ்க்கை பிரிஞ்சிருவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும்.
ஏன்னா பாவகிரகங்கள் அதிகமா 7ஆம் வீட்டை பார்க்கக்கூடாது. சுபர்கள் பார்ப்பது நன்மை கொடுக்கும். சரிங்களா? குரு பார்க்க கோடி நன்மை கண்டிப்பா கிடைக்கும். இப்ப 7ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லை என்றால் திருமண வாழ்க்கை வந்து மிக மோசமாக இருக்காது. பெரும்பாலும் 7ஆம் வீடும் 6ஆம் வீடும் ஒண்ணுக்கு ஒண்ணு சாரம் கொடுக்காமலேயோ, இந்த ஒரு கிரகங்கள் ஒண்ணு பார்க்காமலேயோ இருந்தாலே உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியான வீடு இருக்கு. இப்ப 7ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீட்டுக்கு சம்மந்தம் இருக்குன்னா வாழ்க்கை ஓடும். ஓரளவுக்கு சண்டை சச்சரவோட வாழ்க்கையை ஓட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. பெண் ஜாதகத்துல 7ஆம் வீட்டை போலவே 8ஆம் வீடு வந்து மிக முக்கியமா. ஏன்னா 8ஆம் வீடு வந்து மாங்கல்ய ஸ்தானம். 7, 8 வீடுகளில் செவ்வாய், ராகு, சனி ஆகிய 3ல இருக்கும்னா அப்ப வந்து விதவை ஆவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். இது வந்து பொது பலன் தான், தனிப்பட்ட பலன் அல்ல. ஏன்னா கிரகங்கள் பார்வை கிரகங்களின் சேர்க்கையை பொறுத்து மாறும். செவ்வாய் மட்டும் 7ல இருந்து சூரியன் பார்க்கையில் என்றாலும் அந்த தம்பதியர் வந்து சண்டை இட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? 7ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டுல இருந்தா காதல் திருமண வாய்ப்புங்கிறது அதிகமா இருக்கும். மேலேயே நம்ம சொல்லியிருந்தேன். சரிங்களா? 7ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டுல இருந்து சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை கொடுக்கும். சரிங்களா? 7ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றாலும் அது அதிர்ஷ்டம். சரிங்களா? ஆனா இதுல வந்து பிரச்சனையும் இருக்குது. ஏன்னா 7ஆம் வீடு வந்து மாரகஸ்தானமும் கூட. சரிங்களா? அதனால அது வந்து மரண யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. நம்ம ஏற்கனவே சொன்ன சரஸ்திரம் வீடை பத்தி போட்டிருக்கோம். அதுல போய் நீங்க பார்த்து வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இந்த 7ஆம் வீட்டு அதிபதி எதுக்கு மரணத்தையும் கொடுப்பாருன்னு சொல்லி. சரிங்களா? அந்த பிரச்சனைங்கிறது எப்பவும் இருக்கு. மரணம்ங்கிறது அந்த எவ்வளவு பிளஸ் அதுக்கு இந்த ஆயுள் கம்பங்கமும் உங்களுக்கு ஏற்படும். சரி, இப்போ ரிஷப லக்னம் 4ஆம் வீட்டுல சிம்மத்துல சந்திரன், கேது 5ல செவ்வாய், 6ஆம் வீட்டுல குரு சுக்கிரன், 7ல சூரியன், புதன் 10ல கும்பத்துல ராகு. சரிங்களா? இதுவும் வந்து டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய ஒரு அமைப்புள்ளதான் இந்த நம்ம சொன்ன அமைப்புகள் இருக்கு. சரி, அடுத்த பக்கம் 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் புதனுடைய வீட்டுல ஏதாவது கண்ணியும் 5ஆம் வீட்டு அதிபதி புதன் 7ஆம் வீட்லயும் பரிவர்த்தனை இருந்தாலும் பாத்தீங்கன்னா தோஷமானது அவர்களை விவாகரத்து வரைக்கும் கொண்டு போய் விட்டு. சரிங்களா? இப்போ ஒவ்வொரு கிரகமும் அந்த 7ஆம் வீட்டுல இருந்தா என்ன பயன்கிறத நம்ம பார்க்கலாம். சூரியன் இருக்கிறது 7ஆம் வீட்டுல இருக்காருன்னா திருமண வாழ்க்கை வந்து அவ்வளவு சுகப்படாது. பெண்களா இருந்தா மனக்கசப்பு விவாகரத்து வரைக்கும் போய்விடும். இது இப்போ மறுபடியும் சொல்ல இதெல்லாம் பொது பலன் மட்டும்தான். கிரகங்களை பார்வையை பொறுத்து சாரம் அவங்க லக்னாதிபதி எல்லாத்தையும் பொறுத்து மாறும். சந்திரன் இருக்குன்னா காமம் மிகுந்து இருப்பாங்க இவங்க. ஆனா வாழ்க்கை துணைவர் அல்லது துணை வந்து அழகா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. செவ்வாய் இருக்காருன்னா 7ஆம் வீட்டுல திருமண வாழ்க்கையில சண்டை வந்து நிறைஞ்சதா தான் இருக்கும். புதன் இருக்காருன்னா பாவுடன் இருந்தா 2வது திருமணம் கண்டிப்பா உண்டு. சரிங்களா? சுபரா இருந்தா அப்படி இருக்காது. வாழ்க்கை துணை வந்து கெட்டிக்காரத்தனம் உள்ளவங்களா இருப்பாங்க. குரு இருந்தா நல்ல குணமுள்ள வாழ்க்கை துணை கிடைக்கும். வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். சுக்கிரன் இருந்தாருன்னா மனதுக்கு இனிமையான வாழ்க்கை அமையும். காமம் அதிகம் உள்ளவங்களா இருப்பாங்க. சனி இருந்தா திருமணங்கிறது தாமதப்படும். திருமண வாழ்க்கையும் திருப்திகரமா இருக்காது. ராகு இருந்தா திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது. மனைவி மீது வியாதி உள்ளவங்களா இருப்பாங்க. ஆணாகள் இருந்தா கள்ள தொடர்பு இருக்க வாய்ப்பு அதிகம். கேது இருந்தா திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது. ஆணாகள் இருந்தாலும் கள்ள தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இது வந்து இப்போ 7ஆம் வீட்டுல வந்து நம்ம என்னென்ன கிரகங்கள் இருந்தா என்னென்ன பயன்களையும் பார்த்துட்டோம். 7ஆம் வீட்டு அதிபதி எங்கெங்க இருந்தாருன்னா என்னென்ன பயன் பார்த்துருக்கோம். சில ஜோதிட டிப்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். இதான் 7ஆம் வீட்டோட மொத்த பலன்கள். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸா சொல்லுங்க, நான் ரீப்ளை பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ண மறக்காதீங்க. அப்போ நான் தினமும் போகக்கூடிய வீடியோ நம்மளால பார்க்க முடியும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சர்வம் முருகார்ப்பணம்.